கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தேர்தலுக்கு பிறகு பலவிதமான சுவாரஸ்யமான காட்சிகள் தமிழகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது வரை யார் தேர்தலில் ஜெயித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. முதன்மை கட்சியாக ஆனால் பெரும்பான்மைக்கு குறைவாக தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்கிறது. அவர்களால் ஆட்சி அமைக்க முடியுமா என்றால் அதற்கு சிலருடைய உதவி தேவை. அந்த உதவி இப்பொழுதைக்கு முழுமையாக இல்லாமல் இருக்கிறது. முதல் வந்து தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸை அணுகி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்க, காங்கிரஸ் 5 உறுப்பினர்கள் வென்றிருக்கிறார்கள். அவர்களும் திமுகவுடனான தங்களுடைய உறவை முறித்துக்கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து விட்டார்கள். அது அந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. அப்ப திமுக அப்படி சும்மா விடுமா? யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல வந்து நான் நேற்றைக்கு இத பற்றி பேசும்பொழுதே, சரவணன் அண்ணாதுரை அவர்களுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளர் பல்வேறு ஆங்கில செய்தி சேனல்களில் பேசுவார். அவர் வந்து நேற்றைக்கே முதுகில் குத்துபவர்கள் அப்படிங்கிறது சொல்லிட்டார். முதுகில் குத்துபவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி கெட்ட காங்கிரஸ், ஆர்.எஸ். பாரதி ஆவேச பேட்டி. இதெல்லாம் வந்து 2 நாள் தான் ஆயிருக்கு. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணி அடுத்த நாள் இது வந்து திமுக அமைப்புச் செயலர் ஆர்.எஸ். பாரதி வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ள நிலையில் நன்றி கெட்ட காங்கிரஸ் போகட்டும் அப்படின்ட்டார். திமுக தொண்டர்கள் இதனை மகிழ்ச்சியாக வரவேற்கிறார்கள். காங்கிரஸ் எங்கள் கூட்டணியில் இருந்து விலகுவதில் எந்த கவலையும் இல்லை. பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி அப்படியே விட்டுட்டீங்க, நீங்க ராகுல் காந்தியோ காங்கிரஸ் தலைமையோ தொடர்பு கொண்டு அவங்கள ஏதாவது பேட்சப் பண்ண பார்த்தீங்களா? எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தலைக்கு மேல் வெள்ளம் போன பின்பு ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன அப்படின்ட்டாரு. இந்த வசனம்லாம் அடிச்சு பிக்கிறாங்க. வந்தால் அவர்களோடு, வராவிட்டால் அவர்கள் இல்லாமல், எதிர்த்தால் அவர்களையும் எதிர்த்து அரசியல் செய்வோம், கட்சியையும் நடத்துவோம். அப்படியெல்லாம் அவங்க சொல்லவே இல்ல. உங்கள ஒரு போட்டியாவே நினைக்கல. ஏன்னா அவங்க சின்ன ஆளு. தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் ஒரு சிறிய கட்சி. அவர்களுடைய ஆதங்கம் தேர்தலுக்கு முன்னாலேயே அவர்கள் தவேகாவுடன் போயிருக்க வேண்டும். உள்ள 2 கேம்ப் இருந்தது. தவேகாவுடன் போனால் மிக பிரகாசமான எதிர்காலம் இருக்கும் என்று ஒரு குழு, இல்ல ஐயையோ திமுகவை எப்படி விடலாம் என்று இன்னொரு குழு. கடைசியா திமுகவுடன் இருக்க வேண்டும் என்ற ப. சிதம்பரம் போன்றவர்களின் கணம், அந்த வெயிட், அதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ராகுல் காந்திக்கு இதில் விருப்பமில்லை என்று நன்றாகவே தெரிந்தது. அதன் பிறகும் இந்த கூட்டணியில் போராடி 25 இடங்கள் கொடுப்பதாக சொன்ன திமுகவுடன் மல்லு கட்டி 28 இடங்கள் வாங்கினார்கள். 5 இடங்களில் ஜெயித்திருக்கிறார்கள். இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே அவர்கள் மாறிவிட்டார்கள். இது ஆப்பர்ச்சுனிஸ்ட் தான். அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. ஆனால் இந்த அரசியல்ல நீங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிஸ்டாக இருக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு திமுகவுக்கு வாயே கிடையாது. என்ன திமுக இன்னும் கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடா பண்ணுவாங்க. பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்தார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார்கள். அப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா முதல்ல கூட்டணியில இருந்தார் பாரதிய ஜனதாவோடு. அப்பொழுது கலைஞர் கருணாநிதியோட ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சி கவிழுங்கள் என்று பயங்கரமா நெருக்கடி குடுக்குறாரு ஜெயலலிதா வாஜ்பாய்க்கு. வாஜ்பாய் அதை ஏற்க மறுத்து விட்டார். அதுவும் இல்லாமல் அந்த பொம்மை ஜட்ஜ்மென்ட்க்கு பிறகு நீங்க நெனச்ச மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆட்சியெல்லாம் கவிழ்க்க முடியாது. அது ஜெயலலிதாவுக்கு அப்பொழுது புரியவே இல்லை. ஆட்சி கவிழப் போகிறது. உடனடியாக தன்னுடைய எம்பிக்களை வைத்து ஆதரவு தரலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கருணாநிதி அவர்கள் வருகிறார். அப்போ கருணாநிதி, திமுக அப்படியே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருந்த இடத்துக்கு வருகிறது. அதற்கு பிறகு அவர்கள் 2 தேர்தல் சேர்ந்தே போட்டியிட்டார்கள். அமைச்சர்களாக இருந்தார்கள். எல்லா சலுகைகளையும் அனுபவித்தார்கள். அதுக்கப்புறமா ஆன்டி இன்கம்பன்சி வரப்போகுதுங்கிற ஒரு கிளாரிட்டி வந்த உடனேயே இந்தியா ஷைனிங் கேம்பெயின் அப்பதான் வந்து பாரதிய ஜனதா அதை பற்றி பேச ஆரம்பித்தது. அப்பொழுது விலகி, அதற்கு முன்னாலேயே ஈழப் பிரச்சனை அது இதுன்னு ஏதோ சொல்லி விலகி வெளியே வந்து காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார்கள். 2014 தேர்தலில் தான் அவர்கள் ஆட்சி கட்டிலை விட்டு கீழே இறங்குகிறார்கள். அதுக்கு முன்னால தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தார்கள். அப்ப இதுல காங்கிரஸோடையும் கூட்டணியில் இருந்தார்கள். பாரதிய ஜனதாவோடும் கூட்டணியில் இருந்தார்கள். இப்ப காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணியை விட்டுவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தோடு போகலாம் என்ற ஒரு முடிவு வந்த உடனே கன்னா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சது வந்து திமுக தான். முதுகில் குத்துபவர்கள்,
அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து மற்ற இன்னும் பல பேர் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்தியா கூட்டணியை இது பலவீனப்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி அரசு பாரதிக்கு வைக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்தியா கூட்டணியே இல்லை, நாடாளுமன்ற தேர்தலோடு முடிந்து விட்டது. நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி என ஒவ்வொருவராக சென்று விட்டார்கள் இல்லையா? நிதிஷ்குமார் போய் காலாகாலம் ஆகுது. இவர் எதை வச்சு சொல்றாரு? யாரை பத்தி பேசுறாருன்னே தெரியல. தேஜஸ்வி யாதவ் பத்தி பேசுறாரா? அகிலேஷ் யாதவ் பத்தி பேசுறாரா? அவர் ஏன் நிதிஷ்குமாரை கூப்பிடுறாருன்னு தெரியல. கடைசியாக இருந்தது நாங்கள் மட்டும்தான். அவர்கள் தான் செல்கிறார்கள். இருந்ததற்கு நன்றி. நன்றி கெட்டவர்கள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. விட்டுடுவோம் அத. அடுத்ததாக டி.ஆர். பாலு, திமுகவின் பொருளாளர். இவர் வந்து கயமையுடன் மாற்றணிக்கு சென்ற காங்கிரஸ் உங்கள் சந்தர்ப்பவாதம் பல்லிழிக்கிறது. ஆனா மாஸ்டர்ஃபுல் லாங்குவேஜ் கொண்டு வந்துருவாங்க. பின்னிடுவாங்க உங்களுக்கு. ஏதோ பெரிய அரசியல் ராஜதந்திர முடிவை எடுத்தது போலவும் அதற்கு கொள்கை முலாம் பூசி நியாயப்படுத்தவும் காங்கிரஸ் கட்சி முயற்சிக்கிறது. சந்தர்ப்பவாதத்துக்கு கொள்கை முகமூடி போடும் முயற்சி பல்லிழிக்கிறது. நேத்து வரைக்கும் பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க. ஒரே ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு சின்ன சேஞ்சு. சரி, அவர்கள் போகட்டும், பரவாயில்ல, நாங்க பார்த்துக்கிறோம். அடுத்த தேர்தல் வரத்தானே போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல, கோபம், அவ்வளவு கோபம் உங்களுக்கு. தாங்க முடியாத கோபம். ஒரு பெரிய அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாரு. என்னென்னவெல்லாமோ சொல்றாரு. அதுல வந்து எல்லாத்தையும் சொல்லல. நான் வந்து இது x.com வலைத்தளத்துல இருக்கு. குறிப்பாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோருடன் சிறந்ததொரு நட்புணர்வையும் தனிப்பட்ட முறையில் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடன் பாசப் பிணைப்பையுமே காட்டி வந்தோம். அவரும் நான் சகோதரர் என்று அழைக்கும் ஒரே அரசியல் தலைவர் ஸ்டாலின் தான் என்றெல்லாம் சொல்லி வந்தார். இன்று அவை முறிந்து விட்டதாக காங்கிரஸ் கூறியிருப்பதை செய்திகளில் பார்த்தபோது திகைப்பு ஏற்படவில்லை. திகைப்பு ஏற்படும்னு சொல்லுவாருன்னு பார்த்தா திகைப்பு ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு வந்து என்ன சொல்றாரு பாருங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பெரும்பான்மை இடங்களை பெற்று தேர்தலை சந்தித்து கூட்டணி கட்சி தொண்டர்களின் உழைப்பால் வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பணயம் வைத்து கயமையுடன் மாற்றணிக்கு சென்றுள்ளார்கள். அப்புறம் நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, பெரிய அரசியல் ராஜதந்திர முடிவை எடுத்தது போலவும் அதற்கு கொள்கை மூலம் பூசி நியாயப்படுத்த காங்கிரஸ் கட்சி முயற்சிக்கிறது. திமுக கழகம் தலைமையிலான ஆட்சி அமையும் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு செய்த பச்சை துரோகம். குறுக்கு வழியில் அதிகாரத்தை அடைய பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் எதை செய்கிறதோ அதையே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் செய்திருக்கிறது. அதாவது உச்சபட்சமா வந்து திமுகவுடைய லாங்குவேஜில் யாரையாவது திட்டணும்னா, எடே நீ பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லிடுறது. தனிப்பட்ட நபராக இருந்தால் நீ ஒரு சங்கி என்று சொல்லிவிடுவது போல, நீ பாரதிய ஜனதாவை போல அப்படின்னு அர்ச்சித்து காங்கிரஸை மிக கடுமையாக கேவலமாக திட்டிவிட்டது. தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, துரோகமும் எங்களுக்கு புதிதல்ல, ஆனால் அவை நிரந்தரமல்ல என்பது எங்களுக்கும் தெரியும். காலம் பதில் சொல்லும். இது இந்த காலம் பதில் சொல்லுதே, நின்னு காலம் வேற பதில் சொல்லி இவங்க கிட்ட மாட்டிட்டு முழிக்குது. இப்போ முன்னெல்லாம் வந்து தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அந்த மாதிரியான ஒரு தேய் வழக்காக காலம் பதில் சொல்லும், காலம் காத்திருந்து பதில் சொல்லும். அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. வேற யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க. காங்கிரசின் வியூகம் தவறானது, அவர்கள் புரிந்து கொள்வதில்லை அப்படின்னு டி.கே. இளங்கோவன் சொல்லியிருக்காரு. அவருடைய கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் தோல்வியை தழுவி வருகிறார்கள். என்னப்பா இப்போதான்ப்பா கேரளத்தில் ஜெயிச்சிருக்காங்க, பக்கத்து மாநிலத்தில் அதை கூட விட்டுட்டீங்க. அப்படி ஒடிசா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கத்திலலாம் அவங்க தோல்வியை தழுவி ஒரு மாமாங்கம் ஆகுது. அவங்க தோல்வியை தழுவி அதற்கு பிறகு இடதுசாரிகள் 35 வருஷம் ஆட்சி செய்து, அதுக்கு பிறகு மமதா 15 வருஷம் ஆட்சி செஞ்சப்ப 50 வருஷத்துக்கு பிறகு ஏதோ ஒரு ஃப்ளோல வாய்க்கு வரதெல்லாம் சொல்றாரு, அவ்வளவுதான். ஒடிசாவை அவங்க எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். பிஜு பட்நாயக்கே தொடர்ச்சியா 4 முறை ஆட்சியை அங்கே அமைத்திருந்தார். மத்திய பிரதேசம், டெல்லி, ராஜஸ்தான் வேண்டுமானால் சொல்லலாம். மகாராஷ்டிரத்திலேயே அவர்கள் வந்து ஒரு மாதிரியாக தான் ஆட்சியை பிடித்தார்கள், ஒரு மெகா கூட்டணி ஒன்றை ஏற்படுத்தி. அனைத்திலும் தோல்வியே தழுவி இருக்கிறார்கள்னா வெவ்வேறு காலகட்டத்தில். அவர்களுடைய வியூகம் தவறானது. எந்த விதத்தில் அவர்களுடைய வியூகம் தவறானது? அதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் மாநில கட்சிகளுடன் இணைந்து நின்று அவர்களுக்கு ஆதரவளித்து மாநில அரசுகளில் கவனம் செலுத்துவதை விடுத்து ஒன்றிய அரசை கைப்பற்றுவதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். அதாவது இது எங்க ஏரியா, உள்ள வராது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவர்களுடைய ப்ராப்ளம். நான் இதை என்ன மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு முறை நல்ல வாய்ப்பு வந்து கிடைத்தது. அது எப்பன்னா 2021ல் சமீபத்தில் ஆட்சிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருக்கு. அதற்கு முன்னாடி 5 ஆண்டுகள் 2006ல் இருந்து
2011 வரை திமுக ஆட்சியில் இருந்தது. வெறும் 96 இடங்கள் தான் அவர்களிடம் இருந்தது. இன்றைக்கு விஜய்க்கு இருக்கும் இடங்களை விட குறைவான இடங்கள். அப்ப அவர்கள் கூட இருந்த காங்கிரஸும், பாட்டாளி மக்கள் கட்சியும் கணிசமான இடங்களை பெற்றிருந்தன. என்னவோ சொக்குப்படி மந்திரத்த போட்டு, கருணாநிதி அவர்கள் சோனியா காந்தியை, "நீங்க எங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுங்கள். நாங்க மைனாரிட்டியாகவே நாங்கள் எங்களுடைய ஆட்சியை நடத்துகிறோம்னு." அத சோனியா காந்தி ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு வேற ஒரு காரணம் 2004லிருந்து 2014 வரை அ ம் மத்தியில் யுபிஏ அரசு ஆட்சியில் இருந்தது. அந்த அரசில் திமுக அங்கம் வகித்தது. அங்கே கூட்டணி ஆட்சி. ஆனா, மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்ல காங்கிரஸ் உறுதியாக நின்றிருந்தால், காங்கிரசுக்கு ஆட்சியில் பங்கு கிடைத்திருக்கும். காங்கிரசுக்கு கிடைத்தால், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சேர்ந்து அந்த பங்கு கிடைத்திருக்கும். 2 பேருமே அதை நழுவ விட்டார்கள். 2 பேரும் நழுவ விட்ட அந்த வாய்ப்பை, இந்த முறை நழுவ விட காங்கிரஸ் விரும்பவில்லை. தவேகாவுடன் போனால் கட்டாயமாக அதையும் கிட்டத்தட்ட நழுவவும் விட்டுட்டாங்க. அந்த நழுவ விட்டது தான் அவர்கள் தேர்தலில் தவேகாவுடன் கூட்டு சேராமல் திமுகவுடன் கூட்டு சேர்ந்தது. அப்படிப்பட்ட நிலையில இப்பொழுது தேர்தலுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, அவர்கள் ஏன் போகக்கூடாது? இப்போ கூட அ அவங்க ஒரு கால்குலேஷன் எடுத்து தான் போயிருக்காங்க. கூட்டணி ஏற்படலாம், ஏற்படாமலும் போகலாம். ஏற்படாமல் போனால் நிச்சயமாக மறுதேர்தல். இப்ப ரைட் ராலி இந்த மறுதேர்தல்ல நீங்க தவேகாவுடன் நின்றால், உங்களுக்கு ஒரு 40, 50 இடங்கள் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் குடுக்கணுங்கிற அவசியம் இப்ப இல்ல. பட் ஒரு 30, 35 இடங்கள் கொடுத்தாலுமே, காங்கிரஸ்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த தவேக அலையில ஒரு 25 இடங்கள் பெற முடியும். 5 மினிஸ்ட்ரி வாங்கிக்க முடியும். வெறும் இந்த 2 பேரே போதும். தவேகாவும், காங்கிரஸும் இணைந்தாலே 180லிருந்து 200 இடங்களை பெற முடியும். அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து பார்த்தால். அப்போ அவங்க கரெக்ட்டா தான் கணிச்சிருக்காங்க. அவர்கள் தங்களுடைய நலனை கவனித்திருக்கிறார்கள். இதுல கொள்கை, கோட்பாடு, எங்கூட இரு, நம்மல்லாம் சேர்ந்து பண்ணுவோம், நீ பிரதர், நான் பிரதர் அப்படின்லாம் அந்த சென்டிமென்ட் பேசிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அதே மாரி நன்றி கெட்டவர்களே, இந்த கதைகள் எல்லாம் தேவையே கிடையாது. ஸோ மேட்டர் ஓவர். வெளில வந்துட்டாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிரலாம். அத விட்டுட்டு நொய் நொய் நொய்ன்ட்டு அத்தன பேரும் இதுல ராசா சொன்னது, மற்றும் 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்னது, காங்கிரஸோட பாஷையில சொல்றதா இருந்தா, அல்லு சில்லுகள் சொல்வதை எல்லாத்தையும் எடுத்து போட்டோம்னா, அது அவ்வளவு நல்லா இருக்காது. ஒரே ரசாபாசமா போயிடும். இதனாலேயே தவேக, காங்கிரஸ்னால நிச்சயமாக கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்னு தெரியல. சில கான்ஃப்ளிக்ட்ஸ் இன்னமும் இருக்கு. இதுல கவர்னருடைய சில கருத்துக்கள் முக்கியமாக இந்த பாயிண்ட்ல ஆகுது. பட் என்னுடைய கருத்து தவேகவை ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும். இது ஒரு பேசிக் டீசன்சி. இல்லாவிட்டால் லாஸ் மற்ற அத்தனை பேருக்கும். தவேகாவுக்கு கொஞ்சம் கூட லாஸ் இருக்காது. மீண்டும் தேர்தலில் நிற்பார்கள். இந்த முறை தேர்தல்ல மிகப்பெரிய பிரச்சாரம் எதையும் செய்யாமலேயே உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டே விஜயால் இன்னும் பல 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 சீட்டுகளை பெற முடியும். ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. கெஜ்ரிவாலுக்கு டெல்லியில இதான் நடந்தது. ஒரு அரைகுறையாக மிட்லைனுக்கு ரொம்ப கீழே இருந்த பிறகு அடுத்த தேர்தல்ல அள்ளிட்டார் அப்படியே. அடுத்த 2 தேர்தல்கள்ல மிக பெரிதாக அள்ளினார். அது நிச்சயமாக விஜய்க்கு நடக்கும். எந்த ஃபோர்ஸும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி திமுக கூட்டணி கலகலத்து போயிருச்சு. அதிமுக கூட்டணி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பாரதிய ஜனதா உண்மையிலேயே அதுக்குள்ள இருந்ததுன்னா, அதுக்கு அவமானம். திமுக கூட்டணியும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி, சிதறிக் கிடக்கக்கூடிய இந்த நிலையில தாவேகா விசில் அடிச்சுக்கிட்டே ஜெயிப்பாங்க. உட்கார்ந்துகிட்டே, படுத்துக்கிட்டே ஜெயிப்பாங்க. இன்னும் அவங்களுடைய ஸ்க்ரூட்டனி என்னத்துல இருக்கும்னா, உன்னுடைய சொத்து பட்டியல் என்ன? உன்னுடைய நீ ஆட்டோ ஓட்டுறியா? இல்ல ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இனோவா கார் வச்சிருக்கியா? போன்ற இப்பல்லாம் இந்த ஸ்லூத் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல தான் நடக்கும். இதெல்லாம் இந்த சொத்து பட்டியல்ங்கிறது எல்லாருமே பொய் சொல்றாங்க. தவேகாவிலும் பலர் அதில் பொய் சொல்லியிருக்கிறார்கள். அது நல்லா தெரியுது. நம்ம மக்கள் என்றைக்கு தான் ஒழுங்கா சம்பளத்த காண்பித்து வரி கட்டியிருக்கிறார்கள். அது எல்லாரிடமும் இருக்கும் கெட்ட பழக்கம். அது நீக்கமற நிறைந்திருக்கிறது. இதுல திமுக, அதிமுக சொல்லக்கூடிய எண்களெல்லாம் மகா கேவலம். அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவோம்.
காங்கிரஸ் செய்ததுல எனக்கு எந்த தவறும் தெரியல. திமுக வாயிலயும் வயித்திலயும் அடிச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனால் அவர்களால வேற எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது. இதை செய்து தான் ஆவார்கள். செய்யட்டும். மக்கள் அவர்களுக்கு எந்த மாதிரியான பதில் சொல்கிறார்கள் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.